ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 1 Integersல exercise 1.2 அதுல first sum. Write down a pair of integers whose sum is -7. ரெண்டு integers எழுதணும், அதோட sum வந்து -7 இருக்கணும். 7னால நம்ம 4 3ன்னு ஸ்ப்ளிட் தான் நமக்கு தோணும். அப்ப இதை எப்படி பிரிக்கலாம்னா -4 ஒரு இன்டிஜரும் -3 ஒரு இன்டிஜராகவும் எடுத்துக்கலாம். ஸோ இதை சம் பண்ணும்போது பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா நம்ம சைன் சேஞ்ச் பண்ண மாட்டோம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆட் பண்ணா 7, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். ஸோ -4 -3ன்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா -5 -2ன்னு எழுதலாம். ஏன்னா இதுவும் பிளஸ்ங்கிறதுனால சைன் சேஞ்ச் கிடையாது. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆட் பண்ணா 7, கிரேட்டர் நம்பர் மைனஸ். எது வேணாலும் எழுதலாம், ஏதாவது ஒரு ஆப்ஷன் எழுதினா கூட போதும். இல்லை இன்டிஜர்ஸ் நான் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் எழுத போறேன் அந்த மாதிரி தோணுச்சுன்னா -9 + 2 மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணா 7, கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ். எல்லாமே சம் தான், நடுவில் பிளஸ் தான் போடுறோம், நம்ம நடுவில் மைனஸே போடலை. ஸோ எப்படி வேணா எழுதலாம். இதுக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு, ஏதாவது ஒன்று எழுதினாலே போதும். பி, whose difference is -10. டிஃபரன்ஸ் வந்து -10 வேணும். அதாவது எப்படின்னா நடுவில் மைனஸ் வேணும். எந்த ரெண்டு வேல்யூ சப்ராக்ட் பண்ணா 10 வரும் அப்படின்னா 25ல 15 போச்சுன்னா 10. 25 15 சப்ராக்ட் பண்ணா 10. நமக்கு தேவை -10. அப்போ கிரேட்டர் நம்பர்ல மைனஸ் போட்டுருணும். இப்படி கிரேட்டர்ல மட்டும் போட்டுட்டு இங்க போடலைன்னா இந்த மைனஸ் சைன் வந்து இந்த வேல்யூட போய் அடிஷன் ஆயிடும். ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப ஆன்சர் வேற எதுவும் வரும். அதனால ரெண்டுத்துலயுமே மைனஸ் போடணும். இதுலயும் மைனஸ் வரும், இதுலயும் மைனஸ் வரும். அப்பதான் -25 -15 நடுவில் சப்ராக்ஷன் இருக்கிறதுனால செகண்ட் டேர்ம் சைன் சேஞ்ச் ஆகும். மைனஸா இருந்தா பிளஸ். இப்போ மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணாட்டே கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். ஸோ -10 வரும். -25 -15ன்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா ல 10 சப்ராக்ட் பண்ணா +10 வரும். நமக்கு தேவை -10. ஸோ இங்கே மட்டும் மைனஸ் போட்டால் அகெயின் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி அடிஷன் ஆகிடும். அதனால நம்ம திருப்பி இங்கேயும் மைனஸ் போடுவோம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, எது வேணா எழுதலாம். லோவர் வேல்யூ வச்சு கூட எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் -7 -3. இது என்ன ஆகும்னா -7 + 3 தான். நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால +3 -3 ஆயிடும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆட் பண்ணா 10, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். ஸோ -10. ஸோ எப்படி வேணா எழுதலாம். ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் வச்சு எழுதணும்னாலும் எழுதலாம். ரெண்டுமே நெகட்டிவ் இன்டிஜர் வச்சு கூட எழுதலாம். முக்கியமான விஷயம் டிஃபரன்ஸா இருக்கணும், நடுவில் மைனஸ் இருக்கணும், ஆன்சர் -10 வரணும். சி சப்டிவிஷன் சம் இஸ் 0. இது ரொம்ப ஈஸி. ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் ஆஃப் சேம் வேல்யூ, ஆஃப் சேம் ஃபேஸ் வேல்யூ, அதாவது +4 -4 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஏன்னா சம் கேட்டிருக்கனால சம். +4 -4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 0 ஆயிடும் சப்ராக்ட் பண்ணும்போது. இதே மாதிரி +7 -7 சேம் ஃபேஸ் வேல்யூவா இருக்கக்கூடிய ரெண்டு இன்டிஜர்ஸ் எது யூஸ் பண்ணாலும் அதோடைய சம் வந்து 0 தான். செகண்ட் சம், ரைட் அ பேர் ஆஃப் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் whose difference gives 8. நமக்கு ரெண்டு நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் வேணும், அதோட டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணா ஃபைனல் ஆன்சர் 8 வேணும். அப்போ என்ன எழுதலாம்? எனிவேஸ் இங்க நெகட்டிவ் இருக்கிறதுனால செகண்ட் நம்பருடைய சைன் வந்து மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடும். ஸோ இந்த இடத்துல பெரிய நம்பர் எழுதிட்டு இங்க சின்ன நம்பர் எழுதணும். ஏன்னா பெரிய நம்பருடைய சைன் தான் ஃபைனல் ஆன்சருக்கு வரும். நமக்கு தேவை +8ங்கிறனால. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 8 வந்து 10 2ன்னு பிரிக்க போறேன் அப்படின்னா இங்க 10ம் இங்க 2ம் எழுதலாம்.
இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமே. -2 -10 இங்க மைனஸ் இருக்கு. ஸோ செகண்ட் டேர்மோடைய சைன் சேஞ்ச் ஆகும். இப்போ பிளஸ் ஆயிடும். மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ், சப்ராக்ட் பண்ணா 8, கிரேட்டர் நம்பரோட சைன் +8. இதே மாதிரி வேற எதுனாலும் எழுதலாம். 8 வேற எப்படி பிரிக்கலாம்? 5 13 பிரிக்கலாம். பெரிய நம்பர் இங்கதான் எழுதணும். அப்பதான் நமக்கு பாசிட்டிவ் சைன் கிடைக்கும். ஸோ இதையும் சால்வ் பண்ணா +8 தான் வரும். நெக்ஸ்ட் ரைட் அ நெகட்டிவ் இன்டிஜர் அண்ட் அ பாசிட்டிவ் இன்டிஜர். ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் வேணும், ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் வேணும். அதோடைய சம் வந்து -5 வேணும். ஒரு நெகட்டிவ் இன்டிஜர், ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர். ஃபைனல் ஆன்சர் மைனஸ் இருக்கிறனால பெரிய நம்பர்ல தான் நெகட்டிவ் இருக்கணும். 5 எப்படி பிரிக்கலாம்? 25 20ன்னு பிரிக்கலாம். 25 தான் பெரிய நம்பர், 20 சின்ன நம்பர். இது அடிஷன்கிறனால சைன் சேஞ்ச் கிடையாது. மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ், சப்ராக்ட் பண்ணா 5, கிரேட்டர் நம்பருடைய சைன் போட்டுடலாம். வேற 5 எப்படி பிரிக்கலாம்? 15 10ன்னு கூட பிரிக்கலாம். ஒரே விஷயம் நோட் பண்ண வேண்டியது, பெரிய நம்பர்ல நெகட்டிவ் சைன் இருக்கணும் அண்ட் நடுவுல சம்மா இருக்கணும். See sum. Write a negative integer and a positive integer whose difference is -3. ஒரு நெகட்டிவ் இன்டிஜர், ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், அதோட டிஃபரன்ஸ்ங்கிறனால -3. இப்போ இங்க மைனஸ் இருக்கிறனால பெரிய நம்பர்ல மைனஸ் வேணும். 3 பிரிக்கணும்னா 2 1 பிரிக்கலாம். இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். -2 + 1. இங்க மைனஸ் இருக்கிறதுனால செகண்ட்ல சைன் சேஞ்ச் ஆகும். அப்ப மைனஸ் ஆயிடும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், ஆட் பண்ணா 3, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். ஸோ -3 வந்துருச்சு. இல்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரும் அதுக்கப்புறம் நான் நெகட்டிவ் நம்பர் எழுதி எனக்கு -3 வேணும், நான் இந்த மாதிரி தான் எழுத போறேன். அதாவது ஏன்னா அவங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர் சொல்லியிருக்காங்க, எந்த ஆர்டர்னு சொல்லல. அப்படிதான் எழுத போறேன். இல்ல நான் இப்படி எக்ஸாம்பிள் எழுதி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது, அந்த மாதிரி சொன்னா அது வராது. ஏன் அப்படின்னா இங்க ரெண்டு இடத்துலயும் மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். அதாவது நடுவுல டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா செகண்ட் டேர்மோடைய சைன் சேஞ்ச் ஆகுறதுனால அது பிளஸ் ஆகிடும். பிளஸ் ஆகும்போது பிளஸ் இன்டூ பிளஸ் பண்ணும்போது நம்ம ஆட் தான் பண்ணுவோமே தவிர, அப்ப வேல்யூ ஹையர் தான் ஆகுமே தவிர குறையாது. இங்கேயும் பாசிட்டிவ் வேல்யூ ஆயிடும், இங்கேயும் பாசிட்டிவ் வேல்யூ ஆயிடும். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது இங்க வேல்யூ குறையாது. அதனால இந்த ஆர்டர் பாசிபிள் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவ் இன்டிஜர், அடுத்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் தான் பாசிபிள். ஆனா இந்த கேஸ்ல மாத்தி எழுதுறது பாசிபிள். ஏன்னா நம்ம சம் பண்றோம், நடுவுல பிளஸ் தான் இருக்க போகுது. ஸோ மாத்தி எழுதுனாலும் பாசிபிள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரோட ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் சம் பண்ணும்போது -5 வரணும். ஈவன் இதே வேல்யூவை நான் மாத்தி எழுதிக்கலாம். 10 அப்புறம் -15. இப்போ இதை ட்ரை பண்ணி பார்த்தாலும் -5 தான் வரும். எப்படின்னா 10 -15. நடுவில் பிளஸ்ங்கிறனால சைன் சேஞ்ச் கிடையாது. பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், சப்ராக்ட் பண்ணா 5, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். ஸோ சம்மை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் மாத்தினா ப்ராப்ளமே இல்லை. ஆனா டிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் மாத்தி எழுதுனா சைன் வந்து செகண்ட் டேர்மையும் பாசிட்டிவ் டேர்மா மாத்திரும். ஸோ வேல்யூ ஜாஸ்தியா தான் வரும். இதெல்லாம் தெரிய வேண்டிய 1 மார்க்ஸ். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இன்டிஜர் அப்புறம் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் வச்சு -3 வர இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். 1 2. இந்த 2 1 1 2ன்னு கூட திருப்பி எழுதலாம். இல்லைனா இங்க 3 போட்டுட்டு 0 கூட போடலாம். ஸோ எப்படி வேணா எழுதலாம். இதை சால்வ் பண்ணா கூட -3 தான் வரும். டிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க ஹையர் வேல்யூ எழுதினாலும் சரி, நம்ம சால்வ் பண்ணும்போது கீழே இருக்கிற வேல்யூக்கு சைன் சேஞ்ச் ஆகுறதுனால இந்த ஹையர் வேல்யூக்குமே நெகட்டிவ் சைன் வந்துடும். அதனால ஃபைனல் ஆன்சர்ல எப்படி இருந்தாலும் நெகட்டிவ் சைன் வந்துடும். ஸோ டிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்ல ஹையர் வேல்யூக்கு நெகட்டிவ் சைன் இருந்தாதான் ஆன்சர்ல நெகட்டிவ் வரும், நெகட்டிவ் சைன் வரும்னு கிடையாது. ஆனா சம்மை பொறுத்த வரைக்கும் ஹையர் வேல்யூக்கு நெகட்டிவ் சைன் இருந்தா மட்டுமே ஆன்சர்ல நெகட்டிவ் சைன் வரும். சம்மை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் முக்கியம் கிடையாது, எந்த ஆர்டர்லாம் எழுதிக்கலாம். ஆனா டிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் வேல்யூ ஃபர்ஸ்ட், பாசிட்டிவ் வேல்யூ செகண்ட், இல்ல நெகட்டிவ் வேல்யூ செகண்ட், பாசிட்டிவ் வேல்யூ ஃபர்ஸ்ட்னா ஆன்சரே மாறிடும். தேர்ட் சம், இன் a quiz team A scored -40 10 0. டீம் ஏ ஸ்கோர் வந்து
minus 40, 10, 0. And team B scored, team B oda score 10, 0 minus 40. In 3 successive rounds, 3 roundsல அவங்களோட score. Which team scored more? அப்ப எந்த team அதிக score வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். Total score of team A minus 40 plus 10. Minus into plus minus, subtract பண்ணா 30, greater number sign minus. நான் ஜஸ்ட் அடிஷன் தான் பண்ணியிருக்கேன். 3 ரவுண்ட்லேயும் அவங்க வாங்கின ஸ்கோரை ஆட் பண்ணாதான் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ ஆட் பண்ணிட்டு வரேன். தேர்டில் 0. 0 கூட எதை ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ ஃபைனல் ஸ்கோர் வந்து -30. இப்போ டோட்டல் ஸ்கோர் ஆஃப் டீம் பி. இது மூணுத்தையும் ஆட் பண்ணலாம். 10 plus 0, 10. Again 10 minus 40. Plus into minus minus, subtract பண்ணா 30. Highest number உடைய sign. அப்ப ரெண்டு பேரோட ஸ்கோரும் சேமா தான் இருக்கு. Thus, the score of the team A and team B is same. ஹையர்லாம் யாரும் கிடையாது. ஹூ ஸ்கோர்டு மோர்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு எழுதிட்டோம். நெக்ஸ்ட், கேன் வி சே தட் வி கேன் ஆட் இன்டிஜர்ஸ் இன் எனி ஆர்டர்? எஸ், நம்ம இன்டிஜர்ஸை எந்த ஆர்டர்ல ஆட் பண்ணா கூட சேம் ஆன்சர் தான் வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இங்க பார்த்தோம். எந்த ஆர்டர்ல ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு. இங்கேயும் அப்படிதான். -40, 10, 0 ஆட் பண்ணாலும் -30 தான். 10 plus 0 plus -40 ஆட் பண்ணாலும் -30 தான். So yes, we can say that we can add integers in any order. இப்போ fourth sum discuss பண்ணலாம். Fourth sum, fill in the blanks to make sure the following statements true. இந்த statements trueன்னு prove பண்றதுக்கு fill பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஒன்று ஐடென்டி யூஸ் பண்ணி, இன்னொன்று எக்ஸ்ன்னு இந்த அன்னோன் அசியூம் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஐடென்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஐடென்டி யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணலாம். வேணும்னா ஒரு சம் மட்டும் எப்படி அசியூம் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது பார்த்தா A plus B equal to B plus A அந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த பிளாங்க்ல -5 வரும். செகண்ட் இது A plus 0 equal to A. ஸோ இந்த பிளாங்க்ல 0 வரும். தேர்ட் வந்து A plus -A equal to 0. அப்போ A 17னா -Aங்கிறது -17. இப்போ நான் இதை அசியூம் பண்ணி சால்வ் பண்ணுறதானா எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, லெட்ஸ் அசியூம் தி unknown as x. அப்போ ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா 17 plus x is equal to 0. தெரியாத வேல்யூ எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிட்டோம். இந்த +17 ஈக்குவல் டு தாண்டி போச்சுன்னா -17. அப்போ x is equal to 0 -17. 0 -17 -17. ஏன்னா 0 கூட அடிஷனோ சப்ராக்ஷனோ எந்த வேல்யூ வச்சு பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ், அதனால -17. இந்த பிளாங்க்ல -17 வரும். ஸோ நம்ம இதை ஐடென்டி யூஸ் பண்ணி டைரக்டா போட்டுடலாம். இல்லைன்னா அசியூம் பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணி கூட சால்வ் பண்ணலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் A plus B plus C equal to A plus B plus C. இந்த ஐடென்டிட்டில இருக்கு. ஸோ இங்க ஆன்சர் -7. A plus B plus C equal to A plus B plus C. அப்போ C ஓட பொசிஷன் இருக்குது -3. அசோசியேட்டிவ் அடிஷன். இது இன்டீஜர்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டி. இது அடிஷனோட ஐடென்டி. இது
கம்யூட்டேட்டிவ் அடிஷன். ஸோ எல்லாமே ஐடென்டி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்படி சால்வ் பண்ணாலும் கரெக்ட் தான், அசியூம் பண்ணி சால்வ் பண்ணாலும் கரெக்ட் தான். இதை வெரிஃபை பண்ணணும்னா LHS சால்வ் பண்ணி RHS சால்வ் பண்ணி 2 ஆன்சரும் சேமாக வருதான்னு கூட பார்க்கலாம். ஆனால் இங்கே வெரிஃபைலாம் பண்ண சொல்லலை. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதோட நம்ம இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.